காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நமக்கு தெரியாத விஷயங்கள் பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் உள்ள போய் பார்க்குறாங்க. அவங்க வெளியே வந்து ஒரு கெஜெட் ரிப்போர்ட்டே இருக்குது. இப்போ இது மாதிரி வந்து ராமலிங்க ஐயான்ற ஒரு அடிகள் இருந்திருக்காங்க. அவங்க இந்த அறைக்குள்ளே போனாங்க, மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த இமார்டல் சொல்லுவாங்க. ஆக்சுவலி சரியான வார்த்தை என்னன்னா இமார்டல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்றொன்றாக மாறுது. ஸோ ஐயா சொல்றது இமார்டல் சயின்ஸ். இன்னைக்கு இங்க இருக்கிற அறகுறையை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல அதை பத்தி விமர்சிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப கெசட்லயே அப்படி எழுதி இருக்கு, அரசிதழ்லயே இருக்குது. நான் அதெல்லாம் கூட காட்டுறேன். கலெக்டர்ல தென்னார்காடு மாவட்டத்து கலெக்டர்லயே அது இருளாக இருக்குது. வள்ளலாரியனுடைய புரட்சியை ஏத்துக்கிறவன் வள்ளல் பெருமானுடைய மரணம் விழா பெருவாள் நீங்க ஏத்துக்கலைன்னு சொல்றதே நம்மளுடைய மரபுக்கு அப்படியே ஆப்போசிட். உலகத்திலேயே எல்லாத்துலேயும் மொழியில் உயர்ந்திருக்கிறோம், வழிபாட்டில் உயர்ந்திருக்கிறோம், கலாச்சாரத்தில் உயர்ந்திருக்கும் போது ஆன்மீகத்தில் இப்போ பேசுகிற ஆன்மீகத்தோட ஹையர் லெவலில் இருந்திருக்கும். இன்னைக்கு இமார்டல் சயின்ஸு இமார்டல் ஸ்பிரிச்சுவலை வெஸ்டர்ன் வேர்ல்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே வந்து வள்ளல் பெருமானுடைய மரண விழா பெருவாழ்வை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். அவங்க இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமலிங்க சுவாமினா யாரு? ரஷ்யாவில் ஜீவகாருண்ய ஒழுக்க நூல் மொழிபெயர்க்கப்படுது. அமெரிக்காவில் தேடுறாங்க, மெக்சிகோவில் தேடுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் சன்மார்க்க சங்கங்கள் வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கலைனாலுமே வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு என்பது இட்ஸ் அ பியூர் சயின்ஸ். இன்னும் சொல்ல போனால் வள்ளல் பெருமானாரை நாங்கள் ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா சயின்ஸை வந்து ஸ்பிரிச்சுவல் ஏற்றுக்காது. ஆனால் வள்ளல் பெருமான் பேசக்கூடிய இந்த ஆன்மீகமே சயின்ஸை ஒட்டியே போகும். சயின்ஸை ரொம்ப ஒட்டியே போகிறார். அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழின்றாருமா. அணுவை பொழந்தாங்க என்னடா இருக்கணும், பேரொழி இருக்குன்றார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரியில் பிரகாரம் ஐரோப்பா நாடுகளில் பல லட்சம் ட்ரில்லியன் டாலர்ஸை கொட்டி 2 அணுவை மோத விட்டு அதுலேருந்து ஒரு அணு வருதுன்றாங்க. காட் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன ஏற்படுதுன்னா ஒரு பெரிய ஒளி உருவாச்சுனாங்க. இதை பெருமானார் அருட்பால ஒரு வரியிலேயே அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையென்ற தொடங்கக்கூடிய அருட்பா பாடலில் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழின்றார். அப்போ ஒரு அன்புன்ற அணுவுக்குள்ள பேரொழின்னு சொல்லக்கூடிய இது முழுக்க பெருமான் சொல்லக்கூடிய இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். அந்த வகையில் பெருமான் 1874 சித்தி அடைகிறாங்க. இப்போ நீங்கள் பயணித்து வரும்போது வடலூர் போனீங்கன்னா அந்த அறையை இன்னும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அறைக்குள்ளே தான் பெருமான் அடைஞ்சாங்க. அந்த அறையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம், அங்கே தியானம் பண்ணலாம். பல பேருக்கு பல்விதமான அற்புத அனுபவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க இல்லைங்களா, ஜீவசமாதியில் ஏன் உட்காந்து வழிபாடு பண்ணுறோம், அது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்தோம். எப்படி ஜீவசமாதியில் வழிபட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் உள்ள போய் அடக்கமாக இருக்கார், இறந்தவர் இப்போ இறந்தா அவர் புதைச்சி ஜீவசமாதின்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை, அது ஒரு அம்பக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் விட்டுருவாங்க. செத்து போன உயிரோட இருக்கிறவங்கள சமாதி பண்ண அவங்க நிச்சயம் இருக்கணும். உயிரோடுன்ற வார்த்தையை தாண்டி அவங்க ஸ்டில் நிஷ்டையில் இருக்கணும். இந்த உயிர் உடம்பு விட்டு வெளியே போகாம புருவ மத்தியில போய் ஒடுங்கி அந்த உயிரோட இருக்கும்போது அங்க உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பண்ணணும்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் சமயம் எடுக்கும்? ஒரு நொடி கூட போதும். உண்மையிலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தா. வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்றாரு, உலக விஷயமே இல்லாம ஒரு ஜாம நேரம் 2.5 மணி நேரம் ஒரு உலக ஆசையோ உலக விஷயமே இல்லாம இறைவனை நீ நினைச்சேனா 2.5 மணி நேரம் தொடர்ந்து நினைச்சேனா நீ பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுன்றார். ஆனால் அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ விஷயமே என்னன்னா, இப்போ இது வந்து எப்படின்னா 1+1 2ன்ற மாதிரி இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அந்த ஆத்மா அந்த பக்குவ நிலையில் இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு அந்த தேடுதல் இருக்கணும். அந்த ஆத்மா தேடுதலுக்கு வந்த பின்னாடி கூட அந்த தேடுதலுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு. பெருமான் ஒரு இடத்துல பதிகிறாரு, எல்லளவும் எனக்கு வேறொன்றில் இச்சை இல்லைன்றார். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 விஷயம் தோணுது மைண்டில். அப்போ இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். பெருமானாருக்கு அந்த ஒன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி பயணிக்கும் பொழுதே படாத பாடுபடுறாங்க. எப்படி சார் அது ப்ராக்டிக்கலாக அது எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? நம்ம என்ன பண்ணணும், பெருமான் அதுக்கு தான் சன்மார்க்க நெறி என்ற ஒரு கோட்பாடை கொடுக்குறாரு. சன்மார்க்க நெறின்ற ஒரு கோட்பாடை கொடுக்குறாரு. அந்த சன்மார்க்கத்தில் வந்து அதற்கான ஒழுக்கங்கள் எழுதுறாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கங்கள் எழுதுறாரு. அதற்கான உணவு முறைகளை கொடுக்குறாரு. அதற்கான வாழியல் முறைகள் கொடுக்குறாரு. அதற்கான கடவுள் வழிபாடை கொடுத்து பயணிக்க ஆரம்பிக்கணும். பயணிக்க ஆரம்பிக்க இந்த ஆன்மா தூய்மைப்பட ஆரம்பிக்கும். ஆன்மா பக்குவப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கடவுளுக்குமான பயணம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எந்த ஒரு கடவுளுமே வந்து இப்போ பொதுவாக வந்து இந்த ஆன்மீகத்தில் பேசும்போது எல்லா கோயிலுக்கும் சாதாரணமாக போயிட முடியாது, அந்த கடவுள் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த வள்ளலாரை நம்ம வந்து வழிபடணுமோ இல்லை அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னாலும் அதற்கும் வள்ளலாருடைய ஒரு அனுகிரகம் வேணுமா கட்டாயம்? இல்லை, கண்டிப்பாம்மா. அது வந்து இது ஒரு பொது காமன் விஷயம். இது எல்லாத்துக்குமே ஒத்து வரும். எல்லாத்துக்குமே காலம், நேரம், இடம். இப்போ வள்ளல் பெருமான் மாதிரி ஒரு ஞானி
எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி நாத்திகவாதிகளும் வள்ளல் பெருமானார் பிடிக்கும், கம்யூனிஸ்ட் சிந்தான உள்ளவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் எல்லாரும் கிளம்பி வடலூர் வர முடியல? ஏன் எல்லாரும் வர முடியல அப்படின்னா அதற்கான காலம் நேரம் பக்குவம் தேவைப்படுகிறது. அப்போ நீங்கள் வள்ளல் பெருமானாரை கடைபிடிக்கணும்னா கூட வள்ளல் பெருமானார் என்ன கால் பண்ணணும். இப்போ நான் கூட ஆன்மீக தேடுதலில் ஒரு 2004 நான் திருவண்ணாமலைக்கு பயணம் பண்ணேன். திருவண்ணாமலைக்கு பயணம் பண்ணி கடவுள் தேடுதலில் போகிறேன். என்னுடைய அந்த நேர தேடுதல் என்னென்னா, ஒரு குரு என்ற ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேர முடியுன்ற தேடுதல் இருந்தது. அப்போ என்னுடைய தேடுதல் ஒரு குரு வேணும். அப்போ அந்த குருவை தேடும் போது பாபு சாத் ஐயா அப்படின்ற ஒரு சாது ஐயா வந்து அங்கே வாழ்கிறாங்க, அங்கே இருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்படுது. அவங்க தான் ஏற்கனவே சன்மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் வெறும் தேடுதலோடு போகிறேன், அங்கே நிற்கிறேன், தேடுதல் இருக்குது. அப்போ நம்ம தேடுதல் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த கால நேரம் ஒத்து வரும் பொழுது பெருமான் என்ன பண்ணுற புல் பண்ணிடுறார். நான் அது வரைக்கும் நிறைய ஞானிகள் மகான்கள் நூல்களை படிக்கிறேன், அவங்களெல்லாம் தேடுறேன். வள்ளல் பெருமானார் மட்டும் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது அவர் ஐயாவை. ஆனால் நான் எங்கே போய் சேர்றேன்னா சன்மார்க்க சங்கத்தில், தர்மசாலையில், அதில் பயணிக்கக்கூடிய ஒரு சாது கூட்டத்தை நான் போய் சேர்றேன். இப்போ இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ நம்ம தேடுதல் இருக்கும் பொழுது அவங்க நம்மளை எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் வடலூர் பயணிக்கணும்னாலும் சரி, வள்ளல் பெருமானுக்கிட்ட போகணுன்னாலும் சரி, அருட்பா படிக்கணும்னாலும் அவங்களுடைய தேடுதல்ன்றது உண்மை. அதுக்கான ஒரு காலம் நேரம் பிராப்தம் வந்து அதை உள்ளே போக முடியும். அப்படி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள் வள்ளல் பெருமானாரை பின்பற்றுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இருக்கிற ஞானிகள் மகான்கள்லேயே உயர்ந்த நிலை அடைந்தவங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சமாதி அடைஞ்சிருக்காங்க, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, காயகற்பங்கள் பண்ணி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. சப்ஜெக்ட் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா ஆன்மாக்களும் ஒரு பக்குவப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். ஆனாலுமே பெருமானினுடைய ஆசை என்ன? உலகமே இங்கே வரணுன்றது. உலகமே இங்கே வரணுன்றது பெருமானினுடைய ஆசை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடலூர் போகிறதோ பயணிக்கிறதோ என்பது வந்து கண்டிப்பாக இந்த காணொலி நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கே ஒரு புண்ணியம் இருக்கணும். இப்போ இந்த காணொலியை நீங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதை காணொலி 1,00,000 பேர் பார்க்குறாங்க உங்கள் சப்ஸ்கிரைபரு. அதை அந்த நேரம் நான் இதை கிளிக் பண்ணி உள்ளே வரதுக்கு ஒரு பிரார்த்தம் இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல், நம்ம எல்லாமே ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். நோ, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அ பிளான். அந்த காரண காரியம் இல்லாமல் இல்லை. அந்த நேரம் வரும்போது இந்த காணொலி ஒருத்தர் பார்க்குறாரு, காணொலி பார்க்கும்போது யார் அது வள்ளலார்னா யாருன்னு தேடுறாரு. அப்போ அவருக்கு அந்த உள்ள காலிங் உள்ளே வருது. ஸோ அந்த காலிங் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் மாணிக்கவாச சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்றார். அதனால் பெருமானினுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் இல்லாமலோ வள்ளலாரையனுடைய அனுமதி இல்லாமலோ சன்மார்க்கத்துக்குள்ளே பயணிக்கவும் முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்தியமான உண்மையான ஒரு கேள்வி. ஓகே, அதே மாதிரி வள்ளலார் பற்றி நிறைய இடங்களில் பேசும்போதும் இல்லை நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்கும்போதும் வள்ளலார் மட்டும் கிடையாது, வள்ளலாரோட சேர்ந்து வந்து திருவள்ளுவர், திருமூலர் இந்த மாதிரி சேர்ந்து நம்ம பேசுகிறோம். இதற்கான தொடர்பு ஏதாவது இருக்கா? பெருமான் ஒரு இடத்துல திருவருட்பால ஒரு பதிவு ஏற்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் ஞானம் ஒருவன் என்றோம் அப்படின்ற. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மரமும் சரி விதை போட்டு முளைக்கும், நாற்று வச்சு முளைச்சி வரும் இல்லைங்களா? இப்போ வாழை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும், அந்த நீங்கள் மரத்தை வெட்டும் பொழுதோ அந்த பழத்தை எடுக்கும் பொழுதோ அதன் பகுதியில் அதனுடைய சுற்றி ஒரு 4-5 துணக்கன்னு தயாராக இருக்கும் இல்லைங்களா? அதுபோல் இந்த மண் இந்த மரபுல தொடர்ந்து ஞானிகள் மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இதில் வந்து கொண்டே இருக்க 18 சித்தர்கள் தொடங்கி திருவள்ளுவர், திருமூலர், எவ்வளோ எல்லா மகான்கள் வந்து கொண்டே இருக்காங்க. இதை தான் திருக்கூட்ட மரபுன்னு பெருமானார் சொல்கிறார். திருக்கூட்ட மரபு. இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய மொழி, இந்த தமிழ் மொழி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு தமிழ் மொழியை வந்து இப்போ நிறைய பேர் பாருங்கள் தமிழ் மொழியை மட்டும் வச்சுக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. சரி, இப்போ தமிழ் மொழி நீங்கள் எடுத்துட்டீங்க, இது மொழிக்கான ஆதார நூல்கள் எங்கேருந்து வருது? சைவ சமயத்தில் கூடிய பெரிய புராணத்திலிருந்து தேவார திருவாசகத்துலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் வைணவத்தில் இருக்கக்கூடிய 4 திவ்ய பிரமத்தத்துலேருந்து வந்திருக்குது, 18 சித்தர்கள் பாடல்கள்லேருந்து இருக்குது, வாழ்வியல்லேருந்து அந்த மொழி வந்திருக்கு. நீங்கள் எங்கே ஆன்மீகத்தை இங்கே பிரிக்க முடியும்? அப்போ வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் பெருமானார் வரார். இதற்கு நடுவில் சமயங்கள் மதங்கள் எல்லாம் பின்பு மனிதனால் உருவாக்கப்படுது. இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்ற ட்ரை பண்ணும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே வருது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெருமானார் என்ன பண்ணுறாரு, ஒரு திருக்கூட்ட மரபுன்றார். இதில் எதை திருக்கூட்ட மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானினுடைய கருத்தோடு ஒத்து போகும்பொழுது இல்லை பெருமானாரை மேற்கோள் காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறார். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இந்த பெருமானினுடைய மரணமில்லா பெருவாழ்வை கொஸ்டின் பண்ணுறாங்க, தவறான விஷயங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் பெருமானார் என்ன சொல்கிறார், நான் சொல்லக்கூடிய சாகா கல்வியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருவள்ளுவர்
திருக்குறள் திருவள்ளுவர்ன்றது இப்போ சொல்கிறோமா? வள்ளல் பெருமானார் திருக்குறளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தேவக்குறள். தேவக்குறளில் கடவுள் அதிகாரத்தில் மரணமில்லா பெருவாழ்வு கூறப்பட்டுள்ளது. தக்க ஆசானை கொண்டு தெரிந்து கொள்கின்றார். சரி, இன்னொரு இடத்துல பதிவிடுறாரு, சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம், தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம், இவற்றை ஊன்றி படிக்கின்றார். நான் சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஏன் இங்கே மறுபடியும் உணர்த்துறாருன்னா, இந்த மரணமில்லா பெருவாழ்வு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியில் ஃபைனல் சமாதி இல்லை இறந்து போனால் அவர் முக்தி அடைவார், மோட்சம் அடைவார், இல்லை சமாதியில் அடக்கமாயிருவாங்க, ஐக்கியமாயிருவாங்க, இப்படியே தான் பேசப்படும் பொழுது இந்த மரணமில்லா பெருவாழ்வில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்பொழுது நீங்கள் திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் ஊன்றி படிக்கின்றார் ஐயா. சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம், தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம்ன்றார். இப்போ சாத்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன? சாத்திரம் என்றது கம்ப்ளீட்டாக தியரிமா, ஒரு என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக ஒரு தியரியை கொடுக்குது. இது என்ன, இது எப்படி, இப்படின்னு. நீங்கள் திருமந்திரத்தை ஒன்று எடுத்து பாருங்களேன், நிறைய பெருமானாரோட கனெக்ட் ஆகும். என்ன சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில், வெளியே கடவுள் இல்லடா, வெளியே கோயில் இல்லடா, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கென்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு, எண்ணிலா கோடி யுகம் இருந்தேன் இக்காயத்தே. இப்போ திருமூலரை கூட என்ன சொல்லுவாங்கன்னா 3000 வருஷம் இருந்தார், 3000 பாடல் பாடினாங்கன்னு சொல்லுவாங்களே, இதுவே தவறு. அவர் என்ன சொல்கிறாரு, எண்ணிலா கோடி யுகம் இருந்தே, ஒரு யுகமே 5000 வருஷம் வருஷத்துக்கு மேலே, எண்ணிலா கோடி யுகம் இருந்தேன் இக்காயத்தே. இப்போ இதுக்கெல்லாமே நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். ஏன்னா ஒரு சித்தர்களும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் வாழ முடியுன்ற கணக்கெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த வகையில் திருமூலர் 3000 கிடையாது, பல கோடி ஆண்டுகள் அவங்களால வாழ முடியும். அதுலேருந்து அருளிய திருமந்திரம் 3000 கிடையாது, திருமந்திரம் 8000ன்ற ஒரு புதிய பதிவு ஐயா கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் அவங்க திருக்குறளில் அவங்களால உணர முடியும். திருமந்திரம் 3000 கிடையாது, திருமந்திரம் 8000. அதில் போய் நீங்கள் சாக கல்வியை பாருங்கன்றார். அதே போல் திருவாசகம் இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கப்படுவது பக்தி பாடலாக மட்டுமே நம்ம பார்த்துட்டோம். தோத்திரத்தில் சிறந்ததுன்றார். இறைவனை உருகி பாடின பாடல்களில் பெஸ்ட் எதிரானா திருவாசகம் சொல்லிட்டார். ஓகே, ஏன்னா நீங்கள் திருவாசகத்தின் திருமந்திரத்தினுடைய சாயல் திருவருட்பால் நீங்கள் பார்க்க முடியும், ரெண்டு பேரோட சாயல் பார்க்க முடியும். ஏன்னா மாணிக்கவாச சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, இறைவனை நாயகன் நாயகி பாவத்தில் பார்க்குறார். இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் பார்த்து ஞான மார்க்கத்தில் பயணிக்கிறத மாணிக்க சுவாமிகள் எழுதிய அந்த திருவாசகம். ஆனால் அவர்கள் சமயத்தில் நின்று சன்மார்க்கத்தை பேசினாங்க. இப்போ பெருமானாருக்கும் இப்போ இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க சமயத்தில் நின்று சமய சன்மார்க்கம் பேசினாங்க, பெருமானார் சமயத்திலிருந்து வெளியே சுத்த சன்மார்க்கத்தை பேசினார். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ரெண்டையுமே கோட் பண்ணுறார். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் அருளிய திருமூலர், திருக்குறள் அருளிய திருக்குறள் பெருமானுடைய காலத்தில் தேவக்குறள் அருளிய திருவள்ளுவர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு நேர்கோட்டில் வைக்கும் பொழுது வள்ளல் பெருமானாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் ஒரு திருக்கூட்ட மரபு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமய மதத்தை சாராமல் இருப்பாங்க. இவர்கள் என்ன இருக்க வெந்நீர் ஆடை, இவர்களும் வெந்நீர் ஆடை இல்லைங்களா, பெருமானாரும் வெந்நீர் ஆடை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புலால் மறுத்தல், கொல்லாமை, புலால் உண்ணாமை, இவங்க எல்லாருமே பேரலாக பேசுகிறாங்க. இன்னைக்கு கொல்லாமை புலால் உண்ணாமை மதமாக ரிலீஜியஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க 3 பேரும் பேரலாக பேசுகிறாங்க. கொல்லாமை புலால் உண்ணாமைக்கு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். பெருமானார் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாடசாலை அமைத்து அந்த பாடசாலையில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு திருக்குறளை பாட எடுங்கன்றார். அந்த திருக்குறள் அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, வரவங்களுக்கு ஒருவேளை அவங்க குடும்பத்தில் பொருளாதார கஷ்டம் இருந்தால் நீங்கள் பணம் கொடுத்து அனுப்புங்கன்றார். இப்போ நல்லா புரியுங்களா, இப்போ இருக்க ஸ்கூலில் நீங்கள் பணம் கட்டினா தான் உள்ளே போக முடியும். இப்போ படிப்புன்றது பெரிய பிஸ்னஸ். ஆனால் ஐயா உருவாக்கின பாடசாலையில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காசு கொடுங்கன்றார், கொடுத்தாதான் அவங்க உள்ளே படிக்க வைங்கன்றார். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பெருமான் பேசும்பொழுது திருவள்ளுவரையும் திருமூலரையும் நீங்கள் தள்ளிட்டோ, சில நேரங்களில் சித்தர்களினுடைய அந்த காயக்கற்பம் சாக கல்வி தள்ளிட்டோ நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மரபில் இவங்க எல்லாம் தனியாக ஒரு வருவாங்க, அதுலேயும் தனித்து நிற்கக்கூடியவர் தான் நம்ம வள்ளல் பெருமானார். அதனால் இங்கே திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் இவர் 3 பேரையும் வைக்கும் பொழுது இவங்க 3 பேர் ஒரு நேர்கோட்டில் வைக்கலாம். அடுத்து ஒரு கட்டத்தில் இதையும் கடந்து போய் ஒரு பெரிய விஷயத்தை இன்று இருக்கக்கூடிய உலகியல் மக்களுக்கு ஏற்றபடி பெருமானார் கொடுக்குறார். அதனால் நீங்கள் திருக்குறள் திருமந்திரம் நம்ம கண்டிப்பாக பிரித்து பார்க்க முடியாது. வள்ளலார் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் குறிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறதா சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்காக சொல்லுங்கள். இப்போ வள்ளல் பெருமான் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியாது. அதில் மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த வார்த்தை உலகியலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புது வார்த்தை. எப்படி ஒருத்தர் மரணம் இல்லாமல் இருக்க முடியும், வாழ முடியும். பிறந்த ஒரு நாள் செத்து தானே ஆகணும்.
அப்படின்றது சராசரி மனிதர்களுடைய நினைப்பு. இது சராசரி மனிதர்களுடைய நினைப்பு மட்டும் கிடையாது. ஏன் பல மதங்களும் சமயங்களுமே மரணத்தை அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா ஒரு நாள் சாக போகிறோம், செத்த பின்னாடி நீ என்ன வழியை ஃபாலோ பண்ணியோ அந்த உலகத்தில், இப்போ சைவ வழியில் இருந்து நீ செத்து போயிட்டீங்கன்னா சிவலோகத்தில் போய் இருக்கலாம், வைணவத்தில் பிரகாரம் இருந்தீங்கன்னா வைணவ லோகத்தில் போய் இருக்கலாம். இப்படி தான் சமய மதங்களும் சொல்லிடுது. சரி, இந்த மதங்களும் சமயங்களுமே சில நேரம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற வார்த்தையை சில இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறது எப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் இந்த உடம்பை நீங்கள் விட்டுருவீங்க, இந்த ஆன்மா முக்தி நிலை அடையும். இந்த ஆன்மா நித்திய பொருள், உடம்பு அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது. உடம்பை விட்ட பின்னாடி இந்த ஆன்மா நித்தியமாக இருக்கும், திருப்பி பிறக்காது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ 3 கேட்டகரி நம்ம பிரிச்சிடறோம். ஒன்று சராசரி மனிதர்கள், அதுக்கு புதுசு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க பார்க்கல. ஆன்மீக உலகமே இதை ஃபிலாசபிக்கலாக சமய மதங்களுமே இதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. அப்படி அக்செப்ட் பண்ணாலும் ஃபிசிக்கலாக மரணமில்லா பெருவாழ்வுன்றதை ஏற்றுக்கிறதில்ல. ஃபிசிக்கல் பாடி ஒரு நாள் விட்டுருவீங்க, தென் நீங்கள் போய் ஆன்மா முக்தி அடையும் இப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3ஆவதாக இந்த பகுத்தறிவு நாத்திகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களுமே இது சயின்டிஃபிக்கான, அவங்க சயின்டிஃபிக் அப்ரோச், எதாக இருந்தாலும் சயின்டிஃபிக், சயின்ஸ் ஏற்றுக்காது அப்படின்ற பொழுது வள்ளல் பெருமானாரை விமர்சிக்கவும் செய்கிறாங்க. கிடையாது, இப்போ அவங்களுடைய அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்க, பெருமானாரை எரிச்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்ற வார்த்தைகளும் வருது. அப்போ வள்ளல் பெருமானார் அப்படின்றவங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிருக்காங்க. இதற்கு நிறைய சான்றுகளும் இருக்குது, இது சயின்டிஃபிக்கலாகவும் இருக்குது, இது அருட்பாலையும் சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு முன்னுள் இருக்கக்கூடிய சித்தர்கள் நூல்கள்லையும் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்றது, திருக்கூட்ட மரபில் நம்மளுடைய தமிழ் மரபில் வந்த ஞானிகள் மகான்கள், அகத்தியர் முதற்கொண்டு 14 சித்தர்கள், அப்புறம் திருமூலர், திருவள்ளுவர், ஔவையார், இவங்க எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு ஒரு கோடிட்டு காட்டுறாங்க. எண்ணிலா கோடி யுகம் இருந்தேன் இக்காயத்தை, இது திருமூலர் சொல்றார். நெற்றிக்கு நேரே ஒளிகாணில், ஔவையார் சொல்றாங்க, நெற்றிக்கு நேரே ஒளிகாணில் முற்றும் அழியாது உடம்பு. திருவள்ளுவர் சொல்றார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான். அதாவது மலர்மிசை என்ற இந்த சிற்சபையில் பொற்சபையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம இறைவனை தரிசித்தவன் என்ன பண்ண மாட்டான், நிலமிசை நீடு வாழ்வான். இப்போ நிலமிசை நீடு வாழ்தல், அழியாமல் வாழ்வான்றதை சொல்கிறத திருக்குறள் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவர் இறந்துருவார், அவர் புகழ் ரொம்ப நாளைக்கு இருக்கும், இப்படி தான் ஏற்றுக்கிறாங்களே தவிர அழியாத தேகம் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் பார்க்கல, படிக்கல. ஆனால் இதற்கு முழு முதல் சான்றாக இன்னை வரைக்குமே இருப்பவர் எடுத்துக்காட்டுனா பெருமானார் தான், வள்ளல் பெருமானார் தான். வள்ளல் பெருமான் இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறது ஐயோட நூல்லேருந்தே எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம சொல்கிறத விட ஐயன் நூல்லேருந்தே பார்க்கும்போது பெருமானார் நீங்கள் வடலூருக்கு அவசியம் நீங்கள் போகும்போது பெருமானார் சித்தி பெற்ற திருவரையை நீங்கள் அவசியம் பார்க்கணும். ஏன்னா நானே போய் வடலூரில் உட்காந்துருக்கும் போது இந்த வடலூருக்கு டூரிஸ்ட் நிறையா வராங்க. அந்த பக்கமாக கோயிலுக்கு பஸ்ஸில் போகும்போது கும்பகோணம் தஞ்சாவூர் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வடலூரை பார்த்துட்டு போகலான்னு வராங்க. அங்கேயும் நிறையா பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் சொல்ல ஆள் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஞான சபைக்குள்ளே போகிறாங்க. நான் கண்ணாலேயே ஒரு அம்மா அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, இதான் வள்ளலார் சமாதி கும்பிட்டுக்க அப்படின்னு ஞான சபையை காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னு பாவம் தெரியலை. அப்போ நீங்கள் வடலூருக்கு பயணம் பண்ணுறீங்க, வடலூருக்கு போகிறீங்கன்னா வடலூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஞான சபை என்பது கடவுள் வழிபாடுக்காக உருவாக்கப்பட்ட இடம். தர்மசாலை என்பது ஜீவகாரணியத்தை சொல்ல வந்த ஒரு இடம். பெருமானார் சித்தி பெற்றது வடலூரிலிருந்து 8 to 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகை. அங்கே தான் பெருமானார் சித்தி அடைகிறார். பெருமானாருக்கு சமாதி கிடையாது, பெருமானாருக்கு நோய் வரல, வயோதிகம் வரல, நரைதிரை மூப்பு வரல. அப்போ என்ன ஆனார், இப்போ ஒரு கேள்வி வரல, என்ன ஆனார் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா பெருமானார் 1874 தைப்பூச தினத்தன்று இரவு தான் பெருமானார் அந்த அறையில் உள்ளே போகிறாங்க. அந்த அறைக்கு போகும்போது பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை, ஸ்ரீமுக ஆண்டு, தமிழாண்டு ஸ்ரீமுக ஆண்டு தை மாதம் திங்கள் கிழமையில் 19ஆம் நாள், தை மாதம் 19ஆம் நாளில் தை திங்களில் 30/1/1874 30ஆம் தேதி ஜனவரி மாதம் நான் உள்ளே 10-15 தினம் இருக்க போகிறேன். இது பெருமான் வாக்கு, என்னுடைய வார்த்தை கிடையாது. இந்த அறைக்குள்ளே 10-15 தினம் இருக்க போகிறேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். முதல் வார்த்தை என்ன பண்ணுறார், மனுஷனா இது எப்படி சாத்தியம், முதல் சந்தேகம் தான் ஒரு மனுஷனுக்கு. மனிதனுக்கு ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுவாங்க, முதல் டவுட்டு தான் போடுவான். கடவுளே உபதேசத்தாலும் டவுட்டு தான். அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்த்தால், ஒருவேளை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே தோன்றாது, வெறும் வீடாகத்தான் தோன்றும்.
கடவுள் உங்களை வந்து என்னை காட்டி கொடுக்க மாட்டார், ஆண்டவர் பார்த்துக்குருவாருன்றார். என்னை காட்டி கூடார் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டுக் கொள்றார். இதுதான் பெருமான் நடக்குது. இப்போ சமாதின்னு உள்ளே போகணும், இன்னொன்று அறையை அவர் மூடலை, வெளியே தான் மூடிக்க சொல்லிட்டார். அறையை மூடிடுங்கன்றாரு. அறையை திறந்து போகாதீங்க, அறைக்குள்ளே 10-15 தினம் இருக்க போகிறேன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதிகாரிகள் வந்து இந்த அறையை திறக்க சொன்னாங்கன்னா கடவுள் காரியப்படுவார், என்னை யாரும் காட்டி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த நிறைவாக நடந்த அறை. பின்பு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ கழித்து வெள்ளைக்கார பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததாக ஒரு தகவல், அதையும் நம்ம பார்ப்போம். அவங்க வந்துமே என்ன செய்யறாங்க, உள்ள போய் கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் அங்கே அன்னதானம் போடுறோம், கடவுள் வழிபாடு பண்ணுறோன்றாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்தக்கூடிய பிரிட்டிஷ் கலெக்டரே நன்கொடை கொடுத்ததாக செவிவழி செய்தி உண்டு. உள்ள போய் பார்க்குறாரு, வெறும் அறை தான் இருக்கு. வெளியே வந்து அவரை கெஜெட் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய நிறைவை வந்து குறிப்பிட வேண்டியது கலெக்டர் தாசில்தாரோட வேலை. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தின் படி நிறைய பொருளிகள் கிளம்புறதுனால இந்த மாதிரி உறுதிப்படுத்துறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். பெருமானார் என்ன சொல்றார் அருட்பால பார்த்தீங்கன்னா, என் சாமி ஆண்டவனை வந்து பெருமானினுடைய சன்மார்க்கத்தின் பிரகாரம் இறைவன் நாயகன் தன் நாயகி. ராமலிங்கம் வள்ளலார்ன்றவர் ஒரு ஆணாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மாயையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களும் பெண்கள் தான். இறைவன் ஒருவன் தான் புருஷன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் காதலன் இறைவன் தான். அவர் என்ன சொல்றாரு, என் சாமி எனது தூரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில், நான் இருக்கணும்னா அந்த மேட்டுக்குப்பம் குடில்ல அமர்கின்றார், பின்சாரும் 2.5 நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து இருப்பார். அடுத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், என்னுடைய பெருமை எல்லாமே இந்த 2.5 நாளிகைகளுக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லாம் வெளிவரும்னு சொல்லி திருவாரூர் குறிப்பிடுறார். என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2.5 நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பான், தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே அப்படின்னு சொல்லி ஒரு அருட்பா பாடல் பாடுறாங்க. அதில் வந்து தெளிவாக சொல்கிறார் பெருமானார், இறைவன் என்னோட வந்தார், என்னோட கலந்தார் எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு சான்று கொடுக்குறாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு கடலூரில் வந்து இந்த கெஜெட் ரிப்போர்ட்டில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்டீன், ஜேஹெச் ஹார்ஸ்டீன் சொல்லக்கூடிய வெள்ளைக்கார துரை வந்து தென்னார்காடு மாவட்டம், அப்போ வந்து உங்களுக்கு தென்னார்காடு மாவட்டத்துடைய கலெக்டராக இருக்கார். அவர் 1878 வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. 78 மே மாதம் மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகைக்குள்ளே வராங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. பெருமானாருடைய அந்த சித்தி நிலையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அரசு இதழில் வெளியிட்டிருக்காரு. பின்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு கலெக்டருமே அரசு இதழ் வெளியிடுறாங்க. ஆங்கிலத்திலே முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டிருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருமானார், இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ உள்ளே போனாருங்கய்யா, இப்போ நம்ம கேட்குறதுன்னா ஆடைன்னு ஒன்று இருக்கும், உடம்புன்னு ஒன்று இருக்கும், இது என்னவா மாறும், இதுக்கு எப்படி எங்களால் என்னோட மனித அறிவில் இதை நான் அக்செப்டே பண்ண முடியல, கற்பனை பண்ண முடியலன்னா இந்த சரீரம் என்னவா மாறும் அப்படின்றப்ப இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாரணிய ஒழுக்கம்னு பெருமான் எழுதுறார். பெருமான் எழுதிய நூல்களில் வந்து திரு அருட்பா இருக்கு இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க பாடல்களினுடைய தொகுப்பு. அப்புறம் ஐயா எழுதின உபதேச நூல்கள் நிறைய இருக்குது. விண்ணப்பங்கள், மூலிகை குறிப்புகள், ஒழுக்கங்கள். அதில் ஒரு முக்கியமான நூல் ஜீவகாரணிய ஒழுக்கம். இந்த ஜீவகாரணிய ஒழுக்க நூலையுமே நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா சோறு போடுறது எப்படின்னு அந்த நூலில் சொல்லியிருக்காருன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவங்களோட ஜீவகாரணிய ஒழுக்க நூலை தனியாக நம்ம பார்ப்போம். அதில் ஆன்மாவை பற்றி பேசுகிறாரு, மறுபிறப்பை பற்றி பேசுகிறாரு, கர்மவினையை பற்றி பேசுகிறாரு. அதில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அடைஞ்சா இந்த தேகம் என்னமாகும். இப்போ நமக்கு இருக்க டவுட் என்ன, தேகம் என்னவா மாறும், உடம்பு எங்க, உடம்பு எங்க, இல்லை என்னவா மாறணும், ஏன்னா உள்ள ஒன்றும் இல்லைன்றீங்க, எதுவுமே இல்லைன்னா என்னவா மாறுன்றப்ப அதற்கு ஒரு சான்று வந்து இந்த ஜீவகாரணியம் ஒழுக்கம் நூலில் தான் சொல்றாரு. ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் என்ன சொல்றாரு, இந்த ஜீவகாரணிய நிலையில இருக்கும் பொழுது, ஜீவகாரணியம்ன்றது வந்து இப்போ நான் ஒருத்தர் உணவு கொடுத்துட்டேன், உள்ள ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டேன், உடனே ஜீவகாரணியத்துக்கு வந்துட்டேன்னா ஒரு முதல் படிக்கு வந்துட்டோம். பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகாரணியம்ன்றது என்ன தெரியுங்களா, ஜீவகாரணியம் என்னன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இதே பெருமான் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் ஒரு நடந்த நிகழ்வு. பெருமானார் உள்ள இருக்கிறாங்க, இந்த அறைக்கு வெளியே அன்பர்கள் பேசிக்கொள்றாங்க, ஜீவகாரணியத்தை பற்றி விவாதம் நடக்குது. அப்போ பெருமானார் வெளியே வந்து கேட்குறாரு, ஜீவகாரணியத்துடைய உச்சம் என்னன்னு தெரியுமா காணுன்னு கேட்குறாரு. அப்போ சாமி நீங்களே சொல்லுங்கன்னு பெருமானார்கிட்ட கேட்குறாங்க. அவள் பெருமான் சொல்கிறார், 2 யோகிகள் இருந்தாங்களாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, 2 யோகிகள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட வந்த ஒரு யோகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார்.
உடனே இன்னொரு யோகி போய் தண்ணி முகத்தில் தெளித்து அவரை எழுப்பி ஏன் விழுந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் பசிக்கலையா, பசிச்சதா, சாப்பிடலையே, ஏன் மயக்கம் போட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம்ல நம்ம 2 பேரும் பேசி, அப்போ என்னுடைய பாதம் தெரியாமல் ஒரு மண்கட்டியில் பட்டு அந்த மண்கட்டி உடஞ்சிருச்சு, அதுக்கு நான் மயக்கம் போட்டுட்டேன்றார். இது ஒரு உவமான கதை. உடனே இப்படி நடக்குமா அப்படின்லாம் கேட்க வேணாம். கருணை இந்த உச்சத்துக்கு போகணும்னு பெருமானார் சொல்கிறார். நம்ம ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலே போய்கிட்டே இருக்கிறோம், அடிச்சு போட்டு போகிறோம், ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம். ஒரு உயிர் கொன்னா கூட நம்ம மனசில் கருணை ஏறல. ஆனால் பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகாருண்யம் எதை சொல்கிறாருன்னா, தன் பாதம் பட்டு ஒரு மண்கட்டி உடைந்ததை நினச்சி மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னா இதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய உச்சம்ன்றார். இப்போ நீ கேட்கலாம், வள்ளலார் மாதிரி இத்தனை பேர் சாப்பாடு போட்டாங்க, ஏன் வள்ளலார் மாதிரி அடையலை? இந்த கருணை வந்துருச்சா, நான் அன்னதானம் போடுறேன், சாப்பாடு போடுறேன், இந்த கருணை வந்துருச்சானா பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்த வந்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஜீவகாருண்யத்தை பின்பற்றி வரும்பொழுது என்னென்னலாம் உங்களுக்கு நிலையடைன்றப்ப இம்மை இன்ப லாபம்ன்றாரு, மறுமை இன்ப லாபம்ன்றாரு, பேரின்ப லாபம் அப்படின்லாம் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டியது. அதாவது ஜீவகாருண்ய வழியில் போய், பெருமான் சொன்ன வழியில் போய் அந்த பேரின்ப வாழ்வை அடைஞ்சு, அந்த பேரின்ப வாழ்வை அடைஞ்சதுனால அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய, இல்லைங்களா, மொத்தம் சப்த தாதுக்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து அந்த ஒரு உடம்பு இருக்கும். முதலிய அசுத்த பூத காரியங்கள், அவற்றின் காரணங்களாகிய இப்போ அது சார்ந்த எதுவுமே அந்த தேகத்தில் இருக்காது. அப்போ என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் மாற்றி இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய, இப்போ என்னவா மாறின இந்த பஞ்சபூத அசுத்த பூதகாரிய தோற்றம், இப்போ அந்த நீளம், நீர், நெருப்பு, காற்று, இதால் ஆன எலும்பு, தசை, ரத்தம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கலந்து இதில் என்ன இருக்கும், பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், சோம்பல் இருக்கும், மலஜலம் இருக்கும், வியர்வை இருக்கும், நரைதர், இதெல்லாம் ஒன்று கூடின அசுத்த பூதகாரியம் மாற்று இவ்வளவென்று அறியாத தங்கமாக மாறுன்றாரு. என்ன தங்கம்னா, நீங்கள் பார்க்குற ஃபிசிக்கல் கோல்டு கிடையாது. ஏன்னா அதோடைய கேரட் 24. அப்புறம் எங்கேயோ சில இடங்களில் உயர்ந்த பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. மாற்று இவ்வளவுனே சொல்ல முடியாது, என்ன கேரக்டர்னு சொல்ல முடியாத உயர்ந்த பொண்ணாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தை முறை பெறுவாங்களாம். ஸ்வர்ண தேகம், சுத்த தேகம். நிறைய பேர் சுத்த தேகம்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, க்ளீன் பாடி சுத்த தேகம் கிடையாது. ஃபிசிக்கலாக நீ க்ளீனாக வச்சுருக்கிறீங்க, இது கிடையாது. சுத்த தேகம் என்றால் அந்த தேகம் உயர்ந்த பொண்ணாக சுத்த தேகமாக மாறிடும். அடுத்து பொன் வடிவமாக தோன்ற சுத்த தேகம் மட்டும் கிடையாது, ஆகாயம் போல் ஃபஸ்ட்டு கோல்டாக மாறிடுமா, அது சொர்ண தேகம். சரி, அதோட நின்றுமானா கிடையாது. ஆகாயம் போல் ஸ்பரிசிக்க முடியாத பூதகாரன் பிரணவ தேகத்தையும், இப்போ ஃபஸ்ட்டு கோல்டாக மாறுதான், அப்புறம் ஆகாயம் இருக்கும் ஆனால் பரிசிக்க முடியுமா, இருக்காது. ஆகாயத்தை இருக்குன்னு தெரியும் ஆனால் அதை போய் பிடிக்க முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய பிரணவ தேகத்தையும், அடுத்து அதோட நின்றுமானா எங்கேயுமே இருக்கக்கூடிய ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். எங்க வேணா காட்சி கொடுக்கல, என்னவா, அதாவது எந்த ஒரு எல்லையும் கிடையாது. சுத்த தேகம்னா அதோட நிற்கல, அடுத்து பிரணவ தேகம், ஞான தேகமும் ஆட்டியிருப்பாங்க. சரி, இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டு வரும்போது, பஞ்சபூதத்தால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுமா. பஞ்சபூதத்தால நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லைங்களா, இதனால எதுனாலேயே அவங்களுக்கு எந்த அவஸ்தையும் வராது. இது ரொம்ப நம்ம விளக்கமாக படிக்கணும். இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்க நூல்ல நீங்க அதை வாங்கி படிங்க, விளக்கம் சொல்லுவார். இப்போ ஒன்று பாருங்க, இப்போ இந்த செவர் இருக்கு, இந்த பக்கம் யார் இருக்கான்றது அறையை விட்டு வெளியே போய் பார்க்கணும். இவர் இங்கேருந்து அங்கே பார்க்கலாம். இந்த நிலையை அடையும் போது இங்கேருந்து பார்க்கலாம். இந்த செவர்ல இருந்து அப்படியே போயிடுவாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாருமா, ஒன்றும் இல்லை, இப்போ சென்னை அமெரிக்காவில் போனோம், சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் ஒருத்தர், கிண்டியில் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து நடந்தோ போயோ ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ண முடியும். அவங்க இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே கொடுக்க முடியும். எப்படின்றலாம் அந்த எல்லைகளுக்கு அவங்க போயிடுவாங்க. பஞ்சபூதத்தால் எதுவுமே நடக்காது. இதை வள்ளல் பெருமானாரே ஒரு பாடலில் சொல்கிறார். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, இதெல்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று எதுவும் செய்யாது. கதிர்களை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம் இல்லைங்களா, கதிர் வீச்சு, ஐயா சொல்ற கதிராதியாலே, அதனாலே எனக்கு வராதுன்றார். கூற்றாலே, எமன்னாலேயும் கிடையாது. பிறர் இயற்றும் கொடும் செயலாலே, வேற்றாலே, எஞ்ஞான்றும் அழியாத மெய் என்ற தேகம் வேணும்னு இறைவன்கிட்ட கேட்டான், விரைந்தளித்தான் எனக்கே. இந்த பாடல் எவ்வளவு பெரிய பாடல் தெரியுங்களா?
உங்களுக்கு பஞ்சபூதத்தை சொல்கிறாரு, கதிர்களை பற்றி சொல்கிறாரு, கோள்களை பற்றி சொல்கிறார். எதுனாலையும் அழியாத தேகம் வேண்டும் என்றேன், இறைவன் எனக்கு விரைந்து கொடுத்தான்னு சொல்கிறார். அந்த விரைந்து கொடுத்த தேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத தண்ணியில் அழுத்தினீங்க அழுத்த முடியாது, நெருப்பு அவங்கள ஒன்றும் செய்யாது, கத்தி இப்படி விட்டிங்கன்னா உடம்புக்குள்ளே கத்தி போய் வரும், இந்த தேகமாக மாறிவிடும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வள்ளலார் பற்றி எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி ஐயா. நன்றி. மறுப்பறிஞ்சோதி.